அறிவு தான் உண்மையான செல்வம். அறிவை வச்சு தான் நம்ம பணத்தையே சம்பாதிக்கிறோம். அப்படின்றபோது இந்த இயந்திர அறிவியல்களில் நம்ம செல்வம்னு பணம், பொருள், அறிவை வச்சு நம்ம பணத்தையும் பொருளையும் சம்பாதிச்சா தான் அந்த அறிவு உண்மையான செல்வம். இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்கள்கிட்ட அறிவு இருக்கலாம், ஆனால் அந்த அறிவை வச்சு நீங்கள் பணத்தையும் பொருளையும் சம்பாதிச்சிங்களா, புகழையும் சம்பாதிச்சிங்களா, அப்போ தான் அது சிறந்த அறிவு. உங்கள்கிட்ட அறிவு இருக்குது, ஆனால் அதை வச்சு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, ஒரு பணத்தை சம்பாதிக்கலை, பொருளை சம்பாதிக்கலை, புகழை சம்பாதிக்கலைன்னா அந்த அறிவு உண்மையான அறிவு கிடையாது, மதிப்பு வாய்ந்த அறிவு கிடையாது அது. அதனால் ஒரு அறிவு என்பது மதிப்பு வாய்ந்த அறிவு அல்லது சிறந்த அறிவுன்னா என்ன உதாரணம் அப்படின்னா, அது பிறருக்கு பயன்பட வேண்டும். அந்த அறிவு உங்களுக்கு பணத்தையும் புகழையும் பெற்றுத்தர வேண்டும். அப்புறம் அதான் பணத்தையும் பொருளையும் புகழையும் பெற்றுத்தர வேண்டும். பணத்தை பெற்றுட்டாலே அதை வச்சு பொருளை வாங்கிடலாம். ஆக பணத்தையும் புகழையும் பெற்றுத்தர வேண்டும். அந்த அறிவு தான் சிறந்த அறிவு. மற்றபடி உங்கள்கிட்ட நிறைய அறிவு இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கலாம், ஆனால் அதை நீங்கள் வியாபாரம் பண்ணணும், அதை விற்பனை செய்ய வேண்டும். எல்லாமே இந்த இயந்திர அறிவியல் உலகில் விற்பனை செய்யப்படக்கூடியது தான். இயந்திர அறிவியல் உலகில் அனைத்துமே பணம் சம்பாதிக்க பயன்பட வேண்டும். பணம் சம்பாதிக்க பயன்பட்டால் மட்டும்தான் உங்களுடைய அறிவுக்கு மதிப்பு அதிகம். இல்லை என்றால் உங்களுடைய அறிவுக்கு மதிப்பு அதிகம் கிடையாது. அதனால் உங்கள்கிட்ட அறிவு இருக்குதுன்னா அதனால் பணம் ஏதாவது வருதா அப்படின்னா தான் உங்களுடைய அறிவு மதிப்பு வாய்ந்தது. உங்கள்கிட்ட அறிவு இருக்குதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க, அதை வச்சு நான் நிறைய பேசுவேன் அல்லது நிறைய கருத்துக்கள் என்கிட்ட இருக்குது, ஆனால் அதை யாருங்க மதிக்கிறா இந்த உலகத்தில்? நானும் நிறைய பேர்கிட்ட சொல்லி பார்த்தேன். அப்போது உங்களுக்கு அதை விற்பனை செய்ய தெரிலன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை, உங்களிடம் இருக்கிற அறிவை நீங்கள் அதை வைத்து விற்பனை செய்ய, எனக்கு திறமை இருக்குதுங்க, அதை வச்சு நான் பணம் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுடைய இயலாமை. இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்கள் திறமையை விற்பனை செய்ய கற்றுக்கணும். எந்த திறமையாக இருந்தாலும் சரி அதை விற்பனை செய்ய கற்றுக்கணும். அதை வச்சு பணம் பண்ண கற்றுக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கணும். அதுதான் சிறந்த அணுகுமுறை. உங்களிடம் இருக்கிற அறிவை நீங்கள் அதை வியாபாரம் பண்ண கற்றுக்கணும். வியாபாரத்தோடு தொடர்புபடுத்த கற்றுக்கணும். அது எப்படி, எங்கே சொல்லணும்? 4 பேர்கிட்ட நீங்கள் உங்கள் கருத்தை உங்களுக்கே நிறைய கருத்துக்கள் இருக்குது, நிறைய அறிவு இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் பார்க்குறவங்ககிட்டலாம் அதை பற்றி பேசாமல் அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக தெரிந்தால் அதை புத்தகமாக எழுதி அதை விற்பனை செய்யுங்க. அதன் மூலம் கிடைக்கிற புகழ் என்பது வேறு. நீங்கள் பார்க்குறவங்ககிட்ட பேசுகிறதுனால பார்க்குறவங்ககிட்ட அப்போ நம்ம என்ன பேசணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். உங்கள்கிட்ட நிறைய அறிவு இருக்கலாம், நீங்கள் அதை பார்க்குறவங்ககிட்ட பேசாதீங்க. அதை மேடைப்படுத்துங்க. ஒரு புத்தகமாகவோ அல்லது மேடையில் பேசுங்க. பலருக்கும் அது தெரியணும். அதன் மூலம் உங்களுக்கு பணம் வரணும். நீங்கள் பார்க்குறவங்ககிட்டலாம் பேசினா அதனால் உங்களுக்கு பணம் வரப்போகிறதில்ல. அப்போ பார்க்குறவங்ககிட்ட நாம் என்ன பேசணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். நாம் சந்திக்கிறவர்களிடம், நம்ம நண்பர்களை பார்க்கும்போது அவங்கக்கிட்ட பேசும்போது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த விற்பனை செய்யக்கூடிய அறிவு, பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த மதிப்புள்ள அறிவை அவங்கக்கிட்ட பேசக்கூடாது. அவங்ககிட்ட நம்ம பேசக்கூடாது. நம்மக்கிட்ட பணத்தை நம்மக்கிட்ட ஒரு அறிவு இருக்கும், நம்மக்கிட்ட ஒரு கருத்துக்கள் இருக்கும், நம்மக்கிட்ட ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட இப்போ நீங்களே நல்லா பாட்டு பாடுறீங்க. உங்களை நீங்கள் ஸ்டேஜில் உங்களை கூப்பிட்டு பாட வைக்கிறாங்க. ஒவ்வொரு வாட்டி பாட்டு பாடும்போது உங்களுக்கு பணம் தர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இசையமைப்பாளர்லாம் உங்களை கூப்பிட்டு உங்களை பாட வச்சு பணம் கொடுக்குறாங்க. அப்படின்னா உங்களுடைய பாடல் திறமைக்கு பணம் கிடைக்கிறது. அப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறீங்க, ஒரு குடும்பத்தோடு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஒரு பாட்டு பாடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்ககிட்ட பாட்டு பாடும்போது இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம ஏன்னா ஒரு பாடகராக இருக்கிறனால அவங்ககிட்ட ஒரு பாட்டு பாடுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அவங்ககிட்ட பாடுற பாட்டை ரொம்ப சிரமப்பட்டு பாடணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா அவங்களுக்குன்னு ஒரு சாதாரண ஒரு பாட்டை பாடணும். அந்த மாதிரி நீங்கள் பாடக. ஏன்னா அங்கே நீங்கள் உங்கள் குடும்பத்தினரோடு பாடும்போதோ அல்லது உங்கள் நண்பர்களிடம் பாடும்போதோ அதுக்கு உங்களுக்கு பணம் கிடைக்க போகிறதில்ல. அதனால் அவங்ககிட்ட கொஞ்சம் சாதாரணமாக பாடுங்க. அது அந்த பாடல் விற்பனைக்கு உகந்ததல்லங்கிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் அதோட முழு திறனையும் நீங்கள் வெளிப்படுத்துகிற மாதிரி பாடக்கூடாது. ஒரு ஸ்டூடியோவில் உங்கள் இசையமைப்பாளர் முன்னாடி நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுவீங்களோ அதே மாதிரி உங்கள் நண்பர்கள்கிட்ட இருக்கும்போது நீங்கள் பாடக்கூடாது. ஏன்னா ஸ்டூடியோவில் நீங்கள் கஷ்டப்பட்டு பாடுறீங்கன்னா அதுக்கு பணம் கிடைக்கும். உங்கள் நண்பர்கள்ட்ட நீங்கள் பாடும்போது, அவங்க பாட சொல்லி நீங்கள் பாடும்போது உங்களுக்கு பணம் கிடைக்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஸ்டூடியோவில் கஷ்டப்பட்டு பாடுற மாதிரி அந்த திறனை நீங்கள் இங்கே உங்கள் நண்பர்கள்ட்டே குடும்பத்திட்டே இருக்கும்போது வெளிப்படுத்தக்கூடாது. நண்பர்கள்ட்டே குடும்பத்தில் இருக்கும்போது மென்மையாக தான் வெளிப்படுத்தணும்.
அந்த அந்த திறனை இங்கே வெளிப்படுத்தக்கூடாது. அதனால் எங்கே பணம் கிடைக்குதோ அங்கே தான் நீங்கள் உங்கள் திறனை வெளிப்படுத்த வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கணும். அதனால் பணம் கிடைக்காத இடத்துலலாம் நம்மளுடைய திறனை முன்வைத்தால் நமக்கு தான் அசிங்கம், நமக்கு தான் மரியாதை கிடையாது. எங்கெல்லாம் நம்முடைய திறனுக்கு பணம் கிடைக்கலையோ அங்கே வந்து நம்முடைய திறனை முன்வைக்கவே கூடாது அப்படின்ட்டு கூட சொல்ல வேண்டாம். அல்லது அதற்கு தகுந்தாற் போன்று நமது திறனை அங்கே குறைத்து வெளியிட வேண்டும், குறைவாக வெளிப்படுத்த வேண்டும். ஒரு சும்மா லேசாக வெளிப்படுத்தணும், அவ்வளோதான். ரொம்ப சிரமப்பட்டுலாம் வெளிப்படுத்தக்கூடாது. விற்பனைக்குன்னு ஒன்று இருக்குது, விற்பனைக்குன்னு ஒரு தரம் இருக்கிறது. அதை வந்து நம்ம அந்தந்த இடத்துல தான் வெளிப்படுத்தணும். அதனால் நம்முடைய திறமை என்பது நமது அது வந்து வெறும் திறமை இல்லை, நமது பணத்தையும் புகழையும் பெற்றுத்தருகிற ஒரு வழிமுறையாக அதை கருதி எங்கே பணம் கிடைக்கணும், நம்முடைய திறமைக்கு பணமும் புகழும் கிடைக்கணும். அப்படி கிடைக்காம நீங்கள் திறமையை வெளிப்படுத்துகிற மாதிரி வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா அது தப்பு, அது தவறான வாழ்க்கை, அது ஏமாளித்தனமான வாழ்க்கை. நீங்கள் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த திறன் இல்லை. உங்கள் திறமையை பணமாக மாற்றுவதற்கும் புகழாக மாற்றுவதற்கும் உரிய அந்த திறன் வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம்.